ஸ்ரீகாந்த், நீலம் மற்றும் பலர் நடிக்கும் ஓம் சாந்தி ஓம் படத்தின் இசை வெளியீடு நேற்று சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய படத்தின் தயாரிப்பாளர் அருமை சந்திரன், திரையுலகத்தில் நம்பிக்கை என்பதே இல்லாமல் போய்விட்டது, யாரை நம்புவது என்று தெரியவில்லை என்று பேசி மிகவும் வருத்தப்பட்டார். நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலைவர் விக்ரமன், கே செல்வமணி, ராஜேஷ், சுப்பிரமணிய சிவா, தயா, செந்தில்குமார், சூர்யா உள்பட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள். கே செல்வமணி பேசும்போது படத்தின் தயாரிப்பாளர் அருமை சந்திரனுக்கு பதிலளிக்கும் விதமாக சினிமாவை கெடுப்பவர்கள் யார் என்று விளக்கமாக பேசினார். படங்களை தயாரிக்கும் போது என்ன தவறு நடக்குதுன்னா, இதை நான் திரைப்படத்துறைக்கு ஒரு அறிவுரையாகவும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அவமானமாக இருக்கிறதால இதை நான் சொல்றேன் என்று கூறி ஆரம்பித்தார். புதுசா யாராவது தயாரிப்பாளர்கள் வந்தாங்கன்னா அப்படியே ஹீரோ கிட்ட வர்றாங்க. சார், உங்க சம்பளம் 50 லட்சமா? உங்களுக்கு நான் 50 லட்சம் கொடுத்துடுறேன், அதுக்கு மேல நான் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிப்பேன், நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் கிட்ட வர்றாங்க. அவர் 25 லட்சம் கேக்குறாரு. அவர்கிட்டயும் அதே மாதிரி நான் மேல எவ்வளவு வேணும்னாலும் பேசி வாங்கிப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இவர்களும் ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் படம் தயாரிக்க வந்தவர்களையும் சேர்த்து காலி பண்ணிடுறாங்க. இதை மாதிரி ஏமாத்துறது தாயை கற்பழிக்கிறது போலன்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கணும். சினிமா துறையில் மட்டும் யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதே இல்ல, சினிமாக்காரங்க ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. எங்க இயக்குனர்கள் சங்கத்துல இப்படி யாராவது மால் பிராக்டிஸ் பண்ணுனாங்கன்னா அதை நிரூபிக்கப்பட்டால் அவங்கள அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நாங்க நீக்கிடுவோம். இந்த மேடையில அதை நான் பகிரங்கமா சொல்ல விருப்பப்படுறேன் என பேசினார். ஏற்கனவே கத்தி படத்தின் கதை குறித்து பகிரங்கமாக விவாதம் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் கே செல்வமணியின் இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சொன்னது போல மீஞ்சூர் கோபி கதையை திருடித்தான் கத்தி படம் எடுக்கப்பட்டது என்று நிரூபணமானால் இயக்குனர் முருகதாஸை இயக்குனர் சங்கத்திலிருந்து நீக்கி விடுவார்களா?